மக்களுக்கு தேவை காங்கிரஸ் தனிமைப்படுத்தணும். காங்கிரஸ் திமுக கைட்டி விட்டா கரப்ஷன் எல்லாம் பேச மாட்டாங்க. எப்படி பினராயி விஜயனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ கேரளால, அது மாதிரி கொடுப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி இங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சியா வர்ற ஸ்டேஜ் இல்ல. வந்தாதான் திமுக அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதனாலங்க என்னை பொறுத்தவரையில ஜனநாயகன் படத்தை இவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாம தடுத்தாங்க. இன்னைக்கு அது வந்திருந்தால் தியேட்டர்கள்ல பிரச்சாரமா அது பயன்படும். விஜயினுடைய அவர் போக முடியாத குக்கிராமங்கள்ல கூட அந்த மக்களுக்கு அந்த படத்தை பார்த்தா ஒரு பிரச்சாரம். ஏன்னா அது அரசியல் படம் தான். நான் ஒரு சீன் விளம்பரமா போடுறாங்கல்ல பார்ப்பேன். மக்களுக்கு சேவை பண்ண வர சொன்னா அப்படின்னு சாட்டை எடுத்து அடிப்பார் அரசியல்வாதிகள் எல்லாம் ட்ரெய்லர்ல. அது நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். சோ அது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அந்த படத்துல இருக்கிற ஒரு சில கருத்துக்களை அது சொல்லுது. அப்போ அது அவருக்கு லாபகரமா இருக்கும், ஆதாயமா இருக்கும், அட்வான்டேஜா இருக்கும். அப்போ அது வராம தடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் விடுறாங்கன்னா அது அவருக்கு லாபகரமா இருந்தா விட மாட்டாங்க. இன்னைக்கு விடுறது இப்ப அமேசான் வாங்கினான் ஓடிடில 30 நாளைக்குள்ள அவங்களால கொடுக்க முடியாததால பணத்தை திருப்பி கூடியா 110 கோடி திருப்பி வாங்கிட்டான். அது ஒரு அடியாச்சா? இப்போ எல்லாரும் பணத்தை ஹாட் கேஷ் போட்டு படம் எடுக்கிறது இல்ல, இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கி தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தை வெளியிட்டாலும் பெரிய அளவுல வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது வெற்றி பெறுதோ தோல்வி அடையுதோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த படத்தினுடைய எதிர்காலத்தை அதனுடைய வெளியே வரும் இல்லையா, இப்படி இருந்தாலும் அதை ஒன்னும் தடை பண்ண முடியாது இல்ல. ஏதோ ஒரு மாசம் கழிச்சு கூட வரும். அப்போ வந்தா அந்த படத்தை பார்த்து புதுசா யாருமே இதாக கூடாத அதுல சில காட்சிகள்லாம் லீக் இப்ப ரிலீஸ் ஆகுற அன்னைக்கே விடுற படங்கள்லாம் பாக்குறோமே, அதனால அது தோல்வி அடைஞ்சிடுதா? சில நேரங்கள்ல பரவாயில்ல ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்ட்டு இதுவே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆனாலும் ஆகும். அதாவது குரங்கு என்னது பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சுன்னுவாங்கல்ல, அது மாதிரி கெடுவான் கேடு நினைப்பான். ஆனால் இதுல ஈடுபட்டிருக்கிறது பாஜக திமுக ரெண்டு பேருக்கும் பொது எதிரி விஜய். அதனால அவங்க செய்யறாங்கன்றதுல ஆதவ அர்ஜுனா சொல்லி இருக்கிறத நான் ஏத்துக்கிறேங்க.